வீட்டில் மளிகை சாமான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டிமார்ட் வரைக்கும் போயிருந்தேங்க. நான் டிமார்ட் போனால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேங்க. நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா அப்புறம் செலவுகள் அதிகமாக ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிமார்ட்டில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மளிகை சாமான் இருக்கும். மற்ற 2 ஃப்ளோரில் ட்ரெஸ்ஸு அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் போகிறதுனா அந்த மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிடணும். மற்ற 2 ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா செலவு கண்டிப்பாக ஆகும். சும்மா ஒரு டூர் மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா வேணால் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வர மாதிரி முயற்சி பண்ணணும். அப்புறம் லூஸில் இந்த மாவு பருப்பு வகைகள் அப்புறம் வடகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் பேக்கெட் பண்ணி வாங்கிக்கலாம். பேக்கெட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் ப்ரைஸ் கம்மியாகவே வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதையே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கும் இதெல்லாம் வந்து தெரியாமல் தான் இருந்தது. ஒரு 2-3 வாட்டி போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதனால் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி வாங்குவீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.